திமுக கூட்டணியில் கோவை மற்றும் தென் சென்னை தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முழுவதுமான விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பழைய கூட்டணியே தொடரும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், அதே போல சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த முறை புதிதாக மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே, அதாவது ஊராட்சி மன்ற தேர்தலிலேயே காங்கிரசுக்கு ஆதரவாக கமலஹாசன் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சின்னத்தில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போல கோவையும் தென் சென்னையும் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதாகவும், திமுக கூட்டணியில் கோவை மற்றும் தென் சென்னை தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் கோவை அல்லது தென் தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த தொகுதியில் போட்டியிடும் போது அவர் திமுக கூட்டணியில் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரையிலும் தென்மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகாகவே கோவை மற்றும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் இந்த 2 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்ய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகாக நிர்வாகிகளின் கூட்டத்தில் முடிவு செய்தலில் அந்த அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி அல்லது காங்கிரசுடன் இணைந்து இந்த மக்கள் நீதி மய்யம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டது. அதே போல கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் அந்த தொகுதி இருந்தது. இந்த நிலையில் இந்த 2 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதற்காக விருப்ப தொகுதியாக வழங்கப்பட இருக்கிறார்கள். அந்த 2 தொகுதியில் திமுக எந்த தொகுதியை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள், அல்லது இந்த 2 தொகுதிக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு தொகுதியை கமலஹாசனுக்கு போட்டியிடுவதற்காக வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான முழு விவரங்கள் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக தான் தெரிய வரும். 4ஆம் தேதிக்கு பிறகாக 5 அல்லது 6ஆம் தேதியில் இந்த கூட்டணி கட்சிகளில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமா, அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு இடத்தில் இந்த தொகுதி என்பது போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான முழு விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக மக்கள் நீதி மய்யம் சார்பில் அல்லது திமுக சார்பில் வெளியிட இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.